அன்பார்ந்த சகோதர சகோதரி எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் சொல்ல வேண்டியதாக இருக்குதான். தயவுசெய்து எல்லோரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க முடிந்த அளவுக்கு. வெளியில் ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க ஆஃபீஸில் இருந்தா ஓகே, மற்றபடி முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீடியோக்களை ஆன் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணலையே. சிஸ்டர் ரூபா, ஜான் பிரிட்டோ, விமலா முத்து. பிரைஸ் லார்ட் பிரதர். நான் ஆன் பண்ணியிருக்கேன் பிரதர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரேன் ஏஞ்சலின். ஓகே, குட். கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சொல்லி நம்ம ஒரு 3 வாரமாக இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீடர்களுக்கு எப்படி கற்பித்தார், அவர்களை எப்படி ட்ரைனிங் கொடுத்தார்ன்றதை பற்றி நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நடுவில் ஒரு வாரம் நம்ம ஒரு 2 வாரங்கள் தவக்காலத்தை குறித்து தியானிச்சோம்னு நினைக்கிறேன். இன்று மறுபடியும் அந்த சீடத்துவ பயிற்சியை குறித்து நாம் தியானிக்கிறோம். சீடத்துவ பயிற்சி ஒன்று, ஆனால் நான் இதில் வந்து இயேசு கிறிஸ்து சீடர்களை எப்படி தயார் செய்தார், எப்படி அவர்களை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாருன்னு உண்மையில அதுதான் சீடத்துவ பயிற்சி இல்லையா? ஆனால் நம்ம இப்போ அவர் எந்த பேட்டர்னில் எடுத்தான்றது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏசு கிறிஸ்து எடுத்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம இப்போ எடுக்க போகிறதில்லை. ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம ஜீசஸ் எடுத்த டாபிக் கிட்டத்தட்ட 90%, 99% நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆனால் அது எந்த பேட்டர்ன் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜீசஸுடைய ட்ரைனிங்கில் எந்த லெவலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரி, சும்மா நம்ம மெசேஜ் கொடுத்துட்டு போகல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஒரு பேட்டர்னில் ட்ரைனிங் கொடுத்துருக்கார். இதை நீங்கள் கரெக்டாக கவனிக்கும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ட்ரைனிங்கில் முன்னேறி இருக்கீங்க, இன்னும் எதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பைபிளை நம்ம இங்கேயும் அங்கேயுமா படிக்கலாம், ஆனால் எல்லாத்துலேயுமே ஜீசஸ் பண்ணுற ஜீசஸ் எல்லாமே ஒரு ஆர்டராக பண்ணுவார். கடவுள் வந்து அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, குழப்பங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவிடம் குழப்பம் கிடையாது, ஆவியானவரிடம் குழப்பம் கிடையாது, எல்லாம் தெளிவாக இருக்கும். அப்போது அவர் எப்படி நமக்கு சீடர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த ட்ரைனிங்கை அதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நம்ம மெச்சூரிட்டிக்கு வர முடியும். ப்ரைஸ் லார்ட். ஓகே, முதல்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு மனமாற்றத்தை குறித்து சொல்கிறார் இல்லையா? அன்று வந்து மனமாற்றம்னு சொல்லும்போது ரினியூ யுவர் மைண்ட், மனதை புதுப்பிக்க சொல்கிறார். அப்போ ரினியூவல் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரினியூவல் ஆஃப் மைண்டுன்றது நம்ம முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிடாதீங்க. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள்ன்றது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்ப வேண்டும் இல்லையா? ஏன்னா மனம் திரும்புதல்ன்றது மன மாற்றத்தை தான் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம மனமாற்றம் அடையணும். ஒவ்வொரு சில காரியங்கள்லேருந்து நம்ம மனமாற்றம் அடைகிறோம். ஒரே நாளில் எல்லாத்துலேயும் நம்ம மனமாற்றம் அடைஞ்சிட்டோன்னு சொல்ல முடியாது இல்லையா? முதல்ல நம்ம இது பெருசாக செஞ்ச ஒரு பாவத்தை விட்டுட்டு ஆண்டுட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்கள் வரும்பொழுது சிறிய சிறிய காரியங்களை நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்போ இந்த மனமாற்றம், மனம் திரும்புதல் அப்படின்றதே தினமும் நாம் ஒவ்வொரு காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டியிருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதிலே ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து நற்செய்தி தான் அறிவிக்கிறார். நம்ம இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோஸ் இருக்கும். ஒரு 4-5 வீடியோக்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்கும், பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்களை குறித்து இருக்கும், பரலோக ராஜ்யம் ஏன் முக்கியன்றது குறித்து நம்ம டீட்டெயிலாக எடுத்திருக்கோம். அப்போ ஜீசஸ் அதை சொல்லிக் கொடுக்குறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஓமைகள், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகள் இருக்குது. அப்போ இதில் நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியம். சனிக்கிழமை கூட பிரதர் அதை பற்றி தான் எடுத்தாங்க, நம்ம ஜோசப் பிரதர் இல்லையா, பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி. அப்போது அதை பற்றி நமக்கு தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதுக்கு அடுத்தபடியாக ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை நான் கொண்டு வர போகிறேன், அதனால் அந்த பழைய உடன்படிக்கையில் உள்ள மைண்ட் செட் வந்து புதிய உடன்படிக்கையோட மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்ட்டு பாவத்தை குறித்து எஸ், கேட்குதுங்களா? ஓகே. பாவத்தை பற்றி எடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த பழைய உடன்படிக்கையில் எல்லாமே உடலில் செஞ்சால் தான் பாவம், மனதில் பாவம் செஞ்சால் பாவம் கிடையாது.
இயேசு கிறிஸ்து அதுலேருந்து என்ன பண்ணுறாரு? உடலில் மாத்திரம் இல்லை, மனதில் செஞ்சாலும் பாவம் தான். அதை நம்முடைய மனநிலையை மாற்ற சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ மனதில் வர்ற போராட்டத்தை எப்படி கையாளுறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஜீசஸ் அடுத்த டாபிக் எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு? நம்பிக்கை குறித்து எடுக்கிறார். குறிப்பாக நம்பிக்கை குறித்து எடுக்கிறார். நம்ம நம்பிக்கை குறித்து நிறையா கிட்டத்தட்ட 28 வீடியோ போட்டு கண்டினியூஸாக எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நம்பிக்கை போராட்டம், ஆன்மீக போராட்டம் அப்படின்னு ஒரு 4 வீடியோ இருக்குது. கிட்டத்தட்ட 32 வீடியோக்கள் டைரெக்டாக இருக்குது நம்பிக்கை குறித்து. அது போக நம்ம எடுக்கிற எல்லா வீடியோமே நம்பிக்கை குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ஏன்னா அதுதான் அடிப்படை. ஓகே, இப்போ அந்த நம்பிக்கை குறித்து கடவுள் டீச் பண்ணுறார், சொல்லிக் கொடுக்குறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அவரே செயல்படுத்தி காமிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்பிக்கையில் உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை எப்படி செய்கிறது, சூப்பர் நேச்சுரல் திங் நம்பிக்கையினால் எப்படி செய்கிறதுன்றதை அவர் முதல்ல செஞ்சு காமிக்கிறார். நோயாளியை குணப்படுத்துகிறார், இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கிறார், பேய்களை ஓட்டுறார், தண்ணி மேலே நடந்து காமிக்கிறார். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? 12 டிசைப்பிளை கூப்பிட்டு, 12 அப்போஸ்தலரை கூப்பிட்டு, நீங்கள் போய் நோயை குணப்படுத்துங்க, பேயை ஓட்டுங்கன்னு அனுப்பி விட்றார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 72 சீடர்களையும் என்ன பண்ணுறாரு? போயிட்டு நீங்கள் நற்செய்தியை, பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி அறிவுங்கள், பேயை ஓட்டுங்க, நோயை குணமாக்குங்கன்னு அனுப்பி விட்றாரு. போயிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தாங்களா? வந்தாங்களா, வரலையா? வந்தாங்க பிரதர். ஓகே, லூக்கா 9வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை, 5-6 படிக்கலாம். லூக்கா 9, 5, 6. யாராவது ஒரு ஆளுங்க படிங்க பார்க்கலாம். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆமென். ஆமென். ஸோ நோயாளிகளை குணமாக்குனாங்களா, ஆக்கலையா? ஊர் ஊராக போயிட்டு நோயாளிகளை குணமாக்குறாங்க. அடுத்தது லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 10:1. இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் முதல்ல யாரை அனுப்புகிறாரு? அங்கே டிசைப்பிள் அனுப்புகிறார். டிசைப்பிள் எப்படி போய் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க? நம்ம அங்கே பிரசங்கம் பண்ண ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அப்படி பிரசங்கம்லாம் பண்ணல. அவங்க சாட்சி சொல்லியிருப்பாங்க. போயிட்டு ஊருக்கு போயிட்டு என்ன போயிருப்பாங்க? ஜீசஸ் வரப்போகிறாரு, அவர் வந்து உங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பார், நோயாளியெல்லாம் அவர் வந்தாலும் குணமாயிடுவாங்க, பேய் இருந்தாலும் ஓட்டுவார் ஆண்டவர், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் சரி பண்ணுவார், அதனால் இன்றைக்கி 4 மணிக்கு வரார், வந்துருங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? ஊர் ஊராக போயிட்டு மக்களை கூப்பிட போயிருப்பாங்க. அதான் செஞ்சுருக்காங்க இல்லையா? ஏசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் அவங்களை அனுப்பி விடுறார். அப்போ அந்த நேரத்தில் எமர்ஜென்சியாக உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஜீசஸ் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? அவங்களே குணப்படுத்தியிருப்பாங்களா? ம், அவங்களே குணப்படுத்தியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் குணப்படுத்தியிருப்பாங்க. பின்னால் போக போக அவங்களே குணப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதில் 17வது வார்த்தையை பாருங்கள். லூக்கா 10:17. பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபடுகின்றன என்றனர். ஸோ சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க, பேயெல்லாம் ஓடுது, நோயெல்லாம் கிளியர் ஆகுது. அந்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அவங்க அது வரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு செயல்கள் நடக்குது. மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர்களால் செய்ய முடிகிறது. எதனால் செஞ்ச முடியுது? ஜீசஸுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போய் செய்யும் பொழுது அந்த அற்புதங்களை பார்க்கிறார்கள். அதனால் மகிழ்ச்சியோடு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். ஓ, சாத்தான் எப்போ வானத்திலிருந்து கீழே விழுறான்? பெருமை எப்போ? பெருமை சொன்னார். இப்போ ஜீசஸ் இங்க சொல்றாரு சிஸ்டர் இல்லையா? அவங்க என்ன சீடர்கள் வந்து என்ன சொல்றாங்க? மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. பேய் அவங்களால துரத்த முடியும். ஒரு மனிதனை கேப்சர் பண்ணி வச்சிருக்கு, பேயை துரத்த. அப்போதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல கீழே விட கண்டேன். ஓ, சாத்தானுடைய ஆட்சி தோல்வி அடைகிறது ஆண்டவர் பார்க்கிறார் ஆவிக்குரிய கண்ணில். ஓகே, எப்போ சாத்தானுடைய ஆட்சி தோல்வி அடையுது?
எப்பொழுது கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, மற்ற மக்களாக இருந்தாலும், பேய் பிடிச்ச மக்களை நீங்கள் விடுதலை கொடுக்கும்போது தான் சாத்தானுடைய ஆட்சி கீழே விழுது. கரெக்டா? இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வந்து குறை சொல்கிறாங்க. நீ வந்து பெயல் செவ்வை கொண்டு பேயை ஓட்டுற அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? பேயை கொண்டு பேயை ஓட்ட முடியாது, எந்த அரசும் தண்ணிலே பிளவுபட்டு போவோம், நான் பரிசுத்தாவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? பரிசுத்தாவியை கொண்டு பேயை ஓட்டுறேன் அப்படின்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் நிறுவப்பட்டிருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றார். அப்போ எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் முழுமையாக பரலோக ராஜ்யம் நிறுவப்படுது? நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரான். இருந்தாலும் அவன் கட்டுண்ட ஒரு மனிதனாக தான் இருக்கிறான். இது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் வாங்கும்போது புது படைப்பாக மாற்றப்படுகிறான். எல்லாம் உண்மை. இருந்தாலும் சாத்தானுடைய பிடியிலிருந்து முற்றிலுமா விடுதலை அடைஞ்சிட்டான்னா கிடையாது. எப்பொழுது அவனை கண்ட்ரோல் பண்ணுற தீய சக்தியை நம்ம விரட்டி விடுறோமோ, அவன் அந்த கட்டுக்கள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுக்குறோமோ, அப்போதான் அவன் முழுமையான ஒரு விடுதலை பெற்றுக்கொள்கிறான். அப்போதான் பரலோக ராஜ்யத்தில் முழு குடிமகனாக உள்ள இருக்கிறான். அது வரைக்கும் டிக்கெட் கொடுத்தாச்சு, ஆனால் விடுதலை கிடைக்கல. ஜீசஸ் அதனால் என்ன சொல்கிறாரு? லூக்கா 4வது அதிகாரம் 18-19 என்ன சொல்கிறாரு? அவருடைய மிஷனை சொல்லும்போதே, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடையவர், பார்வையற்றோர் பார்வை பெறவும். சிறைப்பட்டோர்ன்றது யாரு? தீய சக்தியினால் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுப்பது இயேசு கிறிஸ்துடைய டியூட்டின்னா, அவருக்கு அப்புறம் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது இயேசு தான் கொடுக்க போறார், நம்ம மூலமாக கொடுக்கணும். அது நம்மளுடைய டியூட்டி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தீய சக்தியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறது நம்முடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் பிடிக்கலையா? Hallelujah. இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், நான் சொல்றது ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் கிடையாது. ஏன்னா என்னை விசுவசிப்பவன் பேய்களை ஓட்டுவான்றார் ஆண்டவர் இல்லையா? என்னை நம்புகிறவன் பேயை ஓட்டுவான். அப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவன் நமது அடிப்படை இதே என்னது? இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்து ஒரு விசுவாசியா வர்றதும் அடிப்படையான ஒரு செயல். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிற ஒருத்தனாலையும் பேயை ஓட்ட முடியும். நமக்கு தெரிஞ்ச யாராவது அந்த பேயால் தொந்தரவு பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா பேயை துரத்துறது நம்முடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஜீசஸ் எல்லாம் டீச் பண்ணார். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு அனுப்பினார். போயிட்டு பேயை ஓட்ட சொன்னார். அப்போஸ்தலர்கள் பேயை ஓட்டினாங்க, நோயை குணப்படுத்த சொன்னார், குணப்படுத்தினாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம படித்ததில் எத்தனை பேர் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. இல்லைன்னா இதெல்லாம் செய்யணும். ஓகேங்களா? நான் இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் சீடர்கள் ஆகிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்போ செய்ய முடியும்? சீடர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன், டெஃபினேஷன் சொல்கிறார் ஆண்டவர். ஒரு சில சகோதரர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் எல்லோரையும் சீடராக அழைக்கவில்லை, ஒரு சிலரை மாத்திரம்தான் சீடராக அழைத்தார் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குதுங்க? இயேசு கிறிஸ்து எல்லோரையும் சீடர்களாக அழைக்கவில்லை. யாருக்கு அந்த டவுட் இருக்கா? இல்லையா? எல்லோருமே சீடரை தான் கூப்பிட்டுருக்காரா? இருக்கு. எல்லாரும் அப்போஸ்தலர் ஆகல, எல்லாரும் பவுல் மாதிரி இல்ல, எல்லாரும் டவுட் இருக்குது எல்லாரும் உனக்கு. அவ ஏன் கேட்கல? எல்லாரும் பவுல் மாதிரி இல்ல. யாராவது சில பேர் தான் புனிதர் ஆகுறாங்க, எல்லாரும் அப்படி இல்ல. அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம இருக்கணும்னு விரும்புறாருன்றது ஒண்ணு, நம்ம எப்படி இருக்கிறாருன்றது அடுத்த. நம்ம கொஞ்சம் ஒரு செகண்ட் மாதிரியே சொல்லுவோம். ஜீசஸ் நாம் எப்படி இருக்க வேண்டும்னு விரும்புறாருன்றது ஒண்ணு, நம்ம எப்படி இருக்கிறோன்றது வேற ஒண்ணு. நான் கேட்கறது, இயேசு கிறிஸ்து நம்மள சீடரா இருக்கணும்னு விரும்பினாரா, இல்ல ஒரு சாதாரண கிறிஸ்தவனா இருந்தா போதும்னு நினைச்சாரா? சீடரா இருக்கிறது தான் விரும்புறேன். சீடரா இருக்கணும் தான் எல்லாரும் என்னுடைய சீடர் ஆக்குங்கள் சொன்னார். வசனம் அப்படிதான் வருது. எல்லாரும் சீடர் ஆக்குன்னு சொன்னார் பாருங்க. எல்லா மனுஷத்துல இருக்காரு சீடராக்குங்கள் அப்படின்னா. அதனால சிலருக்கு இதுல ஒரு சந்தேகம் வருது. இல்ல ஆண்டவர் வந்து ஒரு சிலர் ஸ்பெஷல் கேட்டகரி தான் சீடர்கள் ஆக்கினார். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. சீடர்கள் வேறு, அப்போஸ்தலர்கள் வேறு. நிறைய நம்ம ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்.
எல்லா சீடர்களும் அப்போஸ்தலர் கிடையாது, ஆனால் எல்லா அப்போஸ்தலர்களும் சீடர்கள். கரெக்டா? இயேசு கிறிஸ்து மொத்தம் 12 அப்போஸ்தலர்கள் தான். ஆனால் சீடர்கள் முதல்ல என்ன பண்ணுறாரு, ஒரு 12 சீடர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 72 இந்த இதிலே பார்த்தோம், நம்ம லூக்கா 10:1 பார்க்குறோம். 72 சீடர்கள் இருக்கிறாங்க. பெந்தகோஸ்து அன்னைக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? மேற்பட்டவர்கள் ஒரு 500 பேர் இருப்பாங்க. 500 மேற்பட்டவர்கள் தோராயமான சொல்லக்கூடாது sister. பைபிள்ல போட்டது சொல்லணும். 120 பெந்தகோஸ்து அன்னைக்கு எத்தனை பேர்? 3000 பெந்தகோஸ்து 120 120 ஹலோ, யார் அது 120 சொன்னது? ஸ்டெல்லா சிஸ்டரா? ஆமா சிஸ்டர், உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது சிஸ்டர் நான்? சொல்றேன். சரி, மேல் அறையில தான் இந்த ஜெபம் நடக்குது பெந்தகோஸ்து அன்னைக்கு. கரெக்டா? ஒரு ரூம்ல 3000 பேர் உட்கார முடியுமா? அவ்வளோ பெரிய ரூம் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. இல்ல. பைபிள் தெளிவா சொல்லுது, 120 பேர் ஒரு மனதோடு கூடியிருந்து ஜெபிக்கிறாங்க இல்லையா? அப்போ முதல்ல ஒரு 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 72 சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அதுக்கப்புறம் 120 பேர் பெந்தகோஸ்து அன்னைக்கு ஒன்று கூடி அவர்களை அபிஷேகம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு மேலே போகும்போது எத்தனை பேர் கூட இருந்தாங்க? அப்ராக்சிமேட்டா யாருக்கும் தெரியாதா? அவ்வளோ சாதாரண கேள்வி இது. சீடர்கள் ஒரு சில பேர் ஓகே, தான் விருது இருந்தாங்க. சீடருங்க ஒரு சில பேர் இருந்தாங்க. ஓகே, வேற யாராவது? 11 பேர் இருந்தது. வாலண்டியர்ஸ் பதில் சொல்லலாம். ஜீசஸ் மினிஸ்ட்ரி வாலண்டியர்ஸ். 500 இயேசு கிறிஸ்து உயிர்த்து மோட்சத்துக்கு மேல மோட்சத்துக்கு அவர் விண்ணேற்றம் அடைவது கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல 500 பேர். இருக்கிறாங்க. அப்ப சீடர்கள் நாளுக்கு நாளே ஆண்டவர் சீடர்களை தான் அதிகப்படுத்திட்டு போறார். பொதுமக்களை குறித்து ஆண்டவர் என்னைக்குமே கவலைப்படல. அவருக்கு தேவையானது உண்மையுள்ள சீடர்கள். நிறைய பேருக்கு சீடர்னா என்னென்னமோ நினைச்சுக்கிறாங்க, வேற வேற பொசிஷன் டினாம் இதுன்னு நினைக்கிறாங்க. சீடத்துவம் சீடர்ன்றது பொசிஷன் கிடையாது. சீடருக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லுது பைபிள்? யாரை பைபிள் சீடர்னு கூப்பிடுது? அவருடைய கட்டளைகளை ஓகே, கடைபிடிக்கும். முதல்ல நம்ம லூக்கா மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வார்த்தை படிக்கலாம். மத்தேயு 28 மத்தேயு 28வது அதிகாரம் 19 20 சாரி 19வது இறை வார்த்தை மட்டும் படிச்சா கூட போதும். 19 20 ஐயா யாரோ ஒருத்தர் படிங்க. எனவே நீங்கள் போய் எல்லா யாரோ ஒருத்தர் மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு சிஸ்டர் கொடுங்கள். நீங்க பொறுமையா படிங்க. எல்லாரும் என்ன செய்ய சொல்றாரு? சீடராக்க சொல்றார். எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்க, விசுவாசி ஆக்குங்கன்னு சொல்லல ஆண்டவர். எல்லோருமே சீடராக தான் ஆகணும். ஓகே, முதல்ல நம்பிக்கையாகி நம்பிக்கையில் வரும்போது ஒரு விசுவாசியா இருக்கிறான், ஒரு சாதாரண கிறிஸ்தவனா இருக்கிறான். ஓகே, ஆனா கடவுளுடைய விருப்பம் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. எல்லோரும் சீடராக வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அவரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள். அப்ப சீடர்கள் என்ன செய்யணும்? சீடர்களா இருக்கணும். முக்கியமான விஷயம் என்னது? கடவுள் கற்பித்த எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கணும். நான் உங்களுக்கு கற்பித்த எல்லா கட்டளைகளையும் அவர்களும் கடைபிடிக்குமாறு சொல்லுங்கள். இதே இதுதான் யோவான் 8வது அதிகாரம் 30வது இறை வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 8:30 அங்கதான் டெஃபினேஷன் கொடுக்குறார் சீடர்னா யாருன்னு சொல்லிட்டு. யோவான் 8வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை 31 சாரி. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி. படிக்க வேண்டாம், தயவுசெய்து படிக்க வேண்டாம். சொன்னா மட்டும் படிங்க, இல்லை படிக்க வேண்டாம். இப்போ படிக்க வேண்டாம். இயேசு தம்மை நம்பிய யூதரை நோக்கின்றாரு. அப்ப ஏற்கனவே அவங்க இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கை வச்சிருந்தாங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை நம்பியவர்களை பார்த்து சொல்றாரு, இவர்கள் ஒரு விசுவாசிகள் தான். இப்போ ஏற்கனவே விசுவாசிகள் இருக்கிறாங்க. நான் அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு?
தன்னை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள். அப்ப யார் உண்மையிலே சீடர்கள்? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை, எல்லா வார்த்தைகளையும் 5 நாள் 10 நாள் கடைபிடிச்சிட்டு அப்புறம் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 மாதம் கடைபிடிச்சிட்டு மறுபடியும் விட்டுறவங்க சீடர்கள் கிடையாது. என்னுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு சிலர் மட்டும் தொடர்ந்து கடைபிடிச்சா போதும், சாதாரண மக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டாம்னு சொல்றாரா? இல்ல. அப்படி எல்லோருமே அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படின்னா எல்லோருமே இயேசு கிறிஸ்துடைய சீடர்களாக இருக்கிறதான் கடவுள் விரும்புகிறார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டாம். ஓகேங்களா? நம்ம உண்மையிலே சீடராக இருக்கிறோமா இல்லையான்றது நம்ம தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து விரும்புவது நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சீடர்களாக இருக்க வேண்டும், சீடர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் வேறு. அது ஒரு செலக்டட் பீப்புளை ஆண்டவர் சூஸ் பண்றார். அது ஒரு டைட்டில், பொசிஷன். அது எல்லாருக்கும் கிடையாது. எல்லாரும் நம்ம யாரும் நம்ம அப்போஸ்தலர்னு சொல்ல முடியுமா? ஒரு சிலர் பேர் போடுறாங்க, அப்போஸ்தலர் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லி பேனர்லாம். உண்மையிலே ஆண்டவர் கூப்பிட்டு அவங்கள நீ அப்போஸ்தலன் ஆக்கியிருக்கேன்னு சொன்னா போட்டா பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா ப்ராப்ளம் அது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ அப்போஸ்தலர்கள் அற்புதங்கள் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுது, சில நேரத்தில் நம்பிக்கை இழந்தும் போயிடுறாங்க. ஒரு பேய் பிடித்த ஒரு பையனை கூப்பிட்டு வராங்க, காக்கா வலி போல ஒரு பையனை. சீடர்களால் அவர்களை அந்த பையனை குணப்படுத்த முடியல. கரெக்டா? அப்போ ஜீசஸ் கேட்குறார், எத்தனை காலம் நான் அவங்கள பொறுத்து கொள்வது, நம்பிக்கையற்ற மக்களாக இருக்கிறீங்களான்னு சொல்லி கடிந்து கொள்கிறார். பாருங்க, அவர்களால் அற்புதங்கள் செய்ய முடியுது, ஆனால் எல்லா நேரத்துலையும் செய்ய முடியல. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சில நேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரதர், நாங்கள் ப்ரேயர் பண்ணால் குணமாகுது, ஒரு சிலர் நோய் போக மாட்டேங்குது, ஒரு சில நோயை குணப்படுத்த முடியல, அல்லது ஒரு சில பேயை ஓட்ட முடியல. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? அப்போ சிலரும் ஒரு காலத்தில் நம்மள மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அட்லீஸ்ட் பாதி நோயாக குணப்படுத்த முடியுதா? ஒரு 80% நோயாக குணப்படுத்த முடியுதா? அப்போ சில கிட்டத்தட்ட எல்லா நோயும் குணப்படுத்தினாங்க, ஒரு சில நோயை குணப்படுத்த முடியல. ஒரு நோயை குணப்படுத்த பைபிள் எங்கேயும் இல்லை. ஆனால் ஒரு சில அற்புதங்கள் அவர்களால் செய்ய முடியவில்லை, ஒரு சில பேய்களை அவர்களால் ஓட்ட முடியல. ஓகே, இந்த பையனை உடம்பு சரியில்லாமல் தான் வரும் இல்லையா? இந்த காக்கா வலி பொழுது ஒரு நோய் தானே, ஆனால் பேயினால் வந்த ஒரு நோய், அந்த நோயை அவர்களால் குணப்படுத்த முடியல. அப்போது ஜீசஸ் அவர்களை கடிந்து கொள்கிறார். என்ன காரணம் சொல்கிறாங்க? சீடர்கள் போய் அவர்கிட்ட போய் தனியாக கேட்குறாங்க, ஆண்டவரே, எங்களால் ஏன் இந்த நோயை அவனை குணப்படுத்த முடியவில்லை இல்லையா? மத்தேயு 17வது அதிகாரத்தில் இருக்குது. பொறுமையை நீங்கள் படித்து பாருங்கள், நமக்கு தெரிந்த ஒரு உவமை தான், அதனால் நான் ஒவ்வொரு வசனமும் சொல்லலை. மத்தேயு 17வது அதிகாரம் 16லேருந்து 20 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுடைய அப்பா சொல்கிறார், உங்கள் சீடர்கிட்ட கொண்டு வந்தேன், அவனையும் அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை. அப்போ ஜீசஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? நம்ம ப்ரேயர் பண்ணி குணமாகலாம், ஜீசஸ் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? சூப்பர்பா, நல்லா ட்ரை பண்ண. இதே வார்த்தையை நம்மளையும் சொல்லுவார், நம்பிக்கையற்ற சீரழிந்த கில்பர்ட்டே, எத்தனை நாள் உங்க கூட இருப்பேன்? சொல்லுவாரோ சொல்ல மாட்டேன்? என் பேரை சொல்லும்போது எல்லாம் சிரிக்கிறீங்க. ஓகே, சி, ப்ராக்டிஸே பண்ணாமல் இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். ஓகேங்களா? இருந்தாலும் இயேசு கிறிஸ்து 100% சக்ஸஸ் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். புரியுதுங்களா? அப்போது அதுக்கப்புறம் பாருங்கள், நிறைய இடத்துல அப்போஸ்தலர்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவநம்பிக்கை தான் காரணம்னு சொல்கிறார். நம்ம இந்த அவநம்பிக்கை எப்படி போக்குறதுன்னு படிச்சிருக்கோமா, படிக்கலையா? என்ன எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணும்போது கேள்வி கேட்டால் பசங்கள்லாம் குவாய்ட்டாக இருக்கிற மாதிரி பேசாமல் எல்லாம் கம்முன்னு இருக்கிறீங்க. ஒரு சிலர் இப்போ தான் பேப்பர் பின்னால் எடுத்து பார்க்குறீங்க. அவநம்பிக்கை எப்படி போக்குறதுன்னு படிச்சிருக்கோமா, படிக்கலையா? என்ன மக்கள் ஒருத்தர் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவநம்பிக்கை எப்படி போக்குறது சொல்லுங்களேன். சிஸ்டர், நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க, இப்போ கேட்குறீங்க எப்படி போக்குறதுன்னு சொல்லிட்டு? இல்ல இது தெரியாதுதான் கேக்குறேன். தெரியாம நம்ம வந்த போதெல்லாம் சொல்லியிருக்கோம் சிஸ்டர், நீங்க கவனிக்கணும் கிளாஸ்ல ஒழுங்கா. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சொல்ல சிஸ்டர், இது எல்லாமே எடுத்து இதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அப்படி
நம்பிக்கை ம். நம்பிக்கைன்னு நிறைய வீடியோ இருக்குது நம்ம இதுல, அதை எடுத்து படிங்க. அதுல இருக்குது எல்லாமே. நம்பிக்கைலாம் தெரியும். அவன் நம்பிக்கைன்னா என்னன்னு தான் கேக்குறான். வேற ஒண்ணும் இல்ல. அதே இடத்துல தான் இதையும் சொல்லியிருக்கேன் சிஸ்டர். நம்பி சாரி, நம்பிக்கை. தெரியாதான் கேட்டேன். ஓகே ஓகே, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க சிஸ்டர். ஜீசஸுடைய ஆ, சீடர்கள் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த நோயை எங்களால குணப்படுத்த ஆ, முடியலையே ஏன்னு கேட்குறாங்க. அப்ப ஜீசஸ் என்ன ஆ. பதில் சொல்றாரு? சரி, நான் எவ்வளவு நாள் உங்களோட இருப்பேன்? ஏன் நீங்க இப்படி உங்களால முடியுமே என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஆமா, ஆ, நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் பேசு, பைபிள் உள்ள மாதிரி சொல்லணும். ஓகே, ஆ, அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நோயை குணப்படுத்திட்டாரு. நோயை குணப்படுத்தின ம், அப்புறம் தான் அப்போஸ்தலர் வந்து ம். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே ஆ, எங்களால் ஏன் இந்த நோயை குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, ஆ, அப்ப ஆமா ஜீசஸ் என்ன ஆமா. சொல்றாரு? உங்களுடைய அவிவிசுவாசம் தான் காரணம். ஓகேங்களா? அவவிசுவாசம். ம், அவிவிசுவாசம். இந்த அவிவிசுவாசத்துக்கு எப்படி போகணும்னு சொல்றாருன்னா, இறை ம், வேண்டலினாலும் நோன்பிலானும் அன்றி வேறு எதுனாலும் வெளியேறாதுன்னு சொல்றாரு. ஓ, ஓகேங்களா? அப்ப நம்ம ஓகே. என்ன பண்ணணும்? நோன்பு இருந்து ஜெபம் பண்ணி நமக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசன்ற பெய துரத்தி விடணும். ம், ஓகே சிஸ்டர். ஓகே, புரியுதுப்பா. சொல்லிது. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அடுத்தபடி தண்ணி மேல நன்றி. பேதுரு நன்றி சிஸ்டர். பேதுரு தண்ணி ம், மேல நடந்து வராரு, திடீர்னு உள்ள போயிடுறாரு. அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு? நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ம், ஐயம் கொண்டார்? இல்லையா? ஏன் ம். சந்தேகப்பட்டான்னு கேட்கிறாரு. அப்போ சந்தேகம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, சந்தேகம் அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. சந்தேகம். ஸோ ஒன்று ஒன்றா ஜீசஸ் வந்து கரெக்ட் பண்ணிட்டு வர்றார், இல்லையா? இப்போ இந்த அவநம்பிக்கை சீடர்கிட்ட எவ்வளோ நாள் இருந்தது? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆஹ், மார்க் 16:14, மார்க் 16வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. மார்க்கு 16வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. இறுதியாக 11 வரும் பந்தியில் அமர்ந்த பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வராரு. 11 பேர் பந்தியில் உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மை கண்டித்தார். சில பைபிளை கடிந்து கொண்டார்னு இருக்குது. இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் இந்த சீடர்கள்கிட்ட அவநம்பிக்கை இருக்க தான் செஞ்சது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சில நேரத்தில் ஒரு சில காரியங்களுக்கு அவநம்பிக்கை வந்துச்சுன்னா அதுக்காக ஐயோ நம்ம யூஸ்லெஸ், நம்ம தகுதியில்லைன்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூஸ்லெஸ் ஆளை தான் ஆண்டவர் யூஸ்ஃபுல்லாக தான் மாற்றினார். கரெக்டா? ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று இந்த உலகம் கருதிய சீடர்களை தான் கடவுள் ஒரு மிகப்பெரிய வல்லமை மிக்க சீடர்களாக மாற்றினார். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. சீடர்கள் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழும்போது கூட அவங்களுக்கு நம்பிக்கை வரல. பேதுருக்கு இயேசு கிறிஸ்து இறக்க போகிற நேரத்தில் கூட தைரியம் வரல, இல்லையா? இயேசு இறந்து போன அப்புறம் பேதுரு என்ன பண்ணுறாரு? கூட இருக்கிற 2-3 சீடர்களை கூப்பிட்டுட்டு மீன் பிடிக்க போகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகிறார். 3.5 வருடம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவ்வளோ வார்த்தைகளை கேட்ட ஒரு மனிதர் மீண்டும் பேக்ஸ்லைட் ஆகி பின்மாற்றம் அடைந்து தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகிறது தான் காமிக்குது. அதனால் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றம் அடைந்து பாவ வாழ்க்கையில் விழுந்துருந்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்பி வரணும், அது முக்கியம். ஓகேங்களா? கடவுள் மறுபடியும் உங்களை சூப்பராக ஆக்க முடியும். சரி, பேதுரு பின்மாற்றம் அடைந்தாரா அடையலையா? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறது ஒன்று, அது ஒரு தவறு. அடுத்து என்ன பண்ணுறாரு? இந்த மினிஸ்ட்ரியில் நம்மளுக்கு ஒத்து வராது, பேசாம மீன் பிடிக்க போகலான்னு மீன் பிடிக்க போகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகிறார். ஒரு குடிகாரன் ஆண்டவர்கிட்ட வந்து மனம் மாறி நல்லா பண்ணிகிட்டே இருக்கிறான், திடீர்னு குடிப்பழக்கத்தில் விழுந்து வெளியில் வர முடியல. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பேதுரு நம்ம மாதிரி தான் இருந்திருக்கார், இல்லையா? அவர் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போனார். நீங்களும் போனாலும் திரும்பி ஆண்டவர் உங்களை கொண்டு வர முடியும். அதனால் வாழ்க்கையில் பின்மாற்றம் அடைஞ்சிட்டோம், நான் விழுந்து போயிட்டேன், இதுக்கப்புறம் பழையபடி வர முடியாது அப்படின்னு உங்கள் மனசில் யாராவது ஒரு குரல் கேட்டுருந்தா யார் பேசிகிட்டு இருக்குது உங்ககிட்ட? ஆ சாத்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தேடி வருவார். ஆண்டவர் உங்களை தேடி வந்து கூப்பிட்றாரு. இப்போ கூப்பிட்றாரு உங்களை, வா திரும்பி வா, மறுபடியும் உன்னை மீன் பிடிக்கிறவனா மாத்துறேன், மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாத்துறேன்னு சொல்கிறார். அதனால் எந்த ஒரு நிலைமையிலிருந்து இங்கே கீழே விழுந்தாலும்
இதுக்கப்புறம் நான் பழையபடி வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உங்களை மீண்டுமாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் எல்லாருமே கீழே விழுந்து தான் மேலே எழுந்துச்சு வந்தாங்க. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போ நம்பிக்கையை பற்றி ட்ரைனிங் கொடுக்குறார், நம்பிக்கை பற்றி ப்ரீச் பண்ணுறார், ட்ரைனிங் கொடுக்குறார். அப்போஸ்தலர் அதில் ட்ரெயின் பண்ணுறாங்க, சக்ஸஸ் ஆகுறாங்க, ஒரு சில இடத்துல ஃபெயிலியர் ஆகுறாங்க, அவன் நம்பிக்கைக்குள்ளே போகிறாங்க, இருந்தாலும் அதை மீண்டு வெளியில் வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் மன்னிப்பதை குறித்து கற்றுக் கொடுக்குறார் இல்லையா? லூக்கா 17:4 பார்க்குறோம். ஒரு நாளில் 7 முறை ஒருத்தன் பாவம் செஞ்சால் எத்தனை முறை மன்னிக்கிறது? இல்லை 7 முறை மன்னிக்கணுமா 70 முறை மன்னிக்கணுமான்னு பேதர் கேட்குறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 7 முறை இல்லை, 7 70 முறைனாலும் மன்னி. அதாவது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா? இந்த மன்னிக்கிறத பற்றி நம்ம ஒரு 5 வீடியோ நம்ம டீச் பண்ணியிருக்கோம் டீட்டெயில்டாக. உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை போல மன்னிப்பது எப்படி? நம்ம அதனுடைய 4 வீடியோ நமக்கு தேறி எடுத்திருக்கோம். 5வது ஒரு 10 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம், எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மன்னிப்பதுன்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறுபடியும் தயவுசெய்து பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நான் பார்த்துட்டேன் பிரதன்றதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதை நாம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரிக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை எல்லாம் பண்ணி நம்பிக்கை வீடியோவை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் ஏதோ பிரச்சனைன்னு கேட்டாங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், அந்த வீடியோ பார்த்துட்டிங்களான்னு. இல்லை பிரதர் பார்க்கல, நான் பார்த்துறேன் அப்படின்னாங்க. நேற்று மறுபடியும் அவங்க ஒரு பிரச்சனைன்னு கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது மறுபடியும் என்னது, வீடியோ பார்த்து முடிக்கல. ஓகே, அப்போ நம்ம எப்படி இருந்தால் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும்? இதே ஒரு நல்லா கவனிங்க, ஒரு குருவானவர் ஒரு 10 நாளுக்கு மேலே ஒரு கவுன்சிலிங் வந்தார் எங்ககிட்ட. அவர்கிட்ட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வீடியோ சொல்லி இந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க ஃபாதர், அப்போ அடுத்து இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு கவுன்சிலிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். ஒரு 2 நாளில் எனக்கு அவர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், பிரதர் இத்தனை வீடியோ நான் பார்த்து முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அருள் பொழிவு செய்யப்பட்ட ஒரு குருவானவர் நம்மகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவருடைய தாழ்ச்சியையும் ஆர்வத்தையும் பாருங்கள். ஒரு 2 நாள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, எத்தனை வீடியோ பார்த்துருக்கேன் பிரதர். இன்றைக்கி நான் மெசேஜ் கொடுக்க வரதுக்கு முன்னால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மெசேஜ் வந்தது அந்த குருவானவர்கிட்ட இருந்து தான். 10 வீடியோ பார்த்துட்டேன் பிரதர், சீக்கிரம் அடுத்த வீடியோ பார்த்து முடிச்சிடுறேன். இப்போது கடவுள் இவர் ஆசீர்வதிப்பாரா, இல்லை நாங்கள் சும்மா டைம் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இப்போ கேட்குறோன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆசீர்வதிப்பாரா? இந்த குருவானவர் நேரம் எடுத்து அதுக்கு அதை பார்க்கவும் செய்தாரு. அவருடைய தாழ்ச்சி பாருங்க. நம்ம ஒரு சாதாரண ஒரு லே ப்ரீச்சர், நம்ம ஒரு குருவானவராக இருந்து நமக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணுறமே, நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, பிரதர் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், சீக்கிரம் முடிச்சிடுவேன். இதுக்கு அடுத்தது நான் எடுக்க போகிற டாபிக் அதுதான். ஒன்று மன்னிக்கிறது, அதுக்கு அடுத்தது தாழ்ச்சி. இயேசு கிறிஸ்து தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா அப்போஸ்தலர்களுக்கு. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை வருது, நமக்குள் யார் பெரியவன் இல்லையா? இப்போ இந்த நம்பிக்கையை பற்றி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு டாபிக் ஆண்டவர் எடுக்கிறது தாழ்ச்சியை குறித்து எடுக்கிறார். அவங்களுக்குள்ள யார் பெரியவர்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகம் வந்து நம்மளை போட்டி போட சொல்லுது இல்லையா? கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும், விளையாட்டில் ஃபஸ்ட்டு வரணும், எல்லாத்துலேயும் நம்ம ஒருத்தர் வந்து நம்ம 2வது இப்போ ரேங்க் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கணும், அவனோட அதிகமாக நம்ம மார்க் வாங்கணும், போட்டி போட சொல்லி கொடுக்குது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் போட்டியே கிடையாது. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பைபிள் யாருக்கிட்டையாவது போட்டி போட சொல்லியிருக்காரா? அவனை விட நீ நல்லா பண்ணணும், இவனை விட நல்லா பண்ணணும். பரலோக ராஜ்யத்தில் போட்டியே கிடையாது. அப்போ முதல்ல நம்ம இந்த போட்டி போகிற பழக்கத்தை விடணும். செய்கிறத கடவுளுக்கு திருப்தியாக கடவுள் விரும்புகிறபடி செய்யணும்னு செய்யும் பொழுது அது எல்லாத்தை விட அற்புதமாக அமையும். ஓகேங்களா? பெற்றோர்கள்ட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சில பெற்றோர்கள் குழந்தைங்க ஒரு 10 மார்க் கம்மியாக வாங்கிட்டா போட்டு அடி உத ஒரே டார்ச்சரு சொல்லி சொல்லி காமிச்சா அவங்கள மன கஷ்டப்படுத்துறது. ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பிள்ளைங்களாம் வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக வந்ததும் கிடையாது. ஸ்கூலில் சரியாக படிக்காத பிள்ளைங்க வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் போனதும் கிடையாது. 2 ஸ்கூலில் சரியாக படிக்காத பசங்களும் வாழ்க்கையில் சூப்பராக வராங்க. ரொம்ப நல்லா படித்த பசங்க எல்லாருமே சூப்பர் ஆகிட்டாங்கன்னு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கீழெல்லாம் நல்லா படித்த பசங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. கரெக்டாக? பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்ட பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் கிளாஸில் ஆவரேஜாக படித்தவன், இல்லைன்னா சரியாக படிக்காதவன்.
ரொம்ப நல்லா படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அந்த பிஸ்னஸ் மேன்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் படிப்பு மாத்திரம் வாழ்க்கை கிடையாது. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இறை வார்த்தை. இறை வார்த்தையை நீங்கள் பிள்ளையுடைய இதயத்தில் விதைச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தை அவர்களை பரிசுத்தவர்களாக பாதுகாக்கும், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வார். கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க பிரதர். அது எப்படி? இப்போ ஓகே, பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். ஆனால் பழக்க வழக்கம் சரியில்லை, குணம் சரியில்லை, கடவுள்கிட்ட ஒழுங்கா கடவுள் விரும்புகிற மாதிரி நடக்கலை. வாழ்ந்து புரோஜனமா இந்த குழந்தை? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குழந்தை வாழ்ந்து புரோஜனமா? இல்ல சுபா, இல்ல இல்ல. ம் ஆ அதுக்கு பதிலாக ஆவரேஜாக ஒரு குழந்தை படிக்குது, கடவுளையே நம்ம போதும்னு நினச்சி வளர்ந்துட்டு இருக்குது, கடவுளுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்குது, நிம்மதியாக வாழ்ந்து ஒரு சாதாரண ஒரு சம்பளத்தில் இருக்குது, இறந்து போகுது. இந்த குழந்தை எங்கே போகும்? ஆண்டோடைய மடியில் போய் உட்காரும். ஓகேங்களா? வெற்றி அப்படின்னு சொல்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த காரியத்தை எவ்வளோ கரெக்டாக பண்ணுறோமோ அதுதான் வெற்றி. நிறைய பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். என்னது, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வேலையில் சேர்ந்துட்டோம்னா, ஒரு திருமணமாகி ஒரு வீடு கட்டிட்டு நம்ம குழந்தைங்களை படிக்க வச்சுட்டா எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க. அது சக்ஸஸ் கிடையாது. அது இந்த உலகம் கற்றுக் கொடுக்குற சக்ஸஸ். அப்போ சில சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ்ந்தாங்களா, வாழலையா? யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சிலர்கள் சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா, வாழலையா? வாழ்ந்தாங்க. அப்போ வெற்றி மேல் வெற்றி பெற்று. ஒருத்தருக்கு யாரும் பெரிய பணக்காரங்க கிடையாது இல்லையா? ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ன்றதை விட சொல்றதை விட லோவர் கிளாஸ்ல தான் இருந்தாங்க எல்லா அப்போஸ்தலர்களும். எல்லோருமே கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் நம்ம கடவுள் பார்வையில் யார் சக்ஸஸ்ஃபுல் லைஃபு? அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அப்போ ஒரு வாழ்க்கையில் உண்மையான ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கைனா என்னது? கடவுள் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை பர்ஃபெக்டாக யார் பண்ணி முடிச்சுட்டு போகிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல் மேன். உலகம் போற்றுகிற ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஆண்டவர் பார்வையில் அவன் சக்ஸஸ் கிடையாது, சக்ஸஸ்ஃபுல் மேன் கிடையாது. கடவுள் நமக்கு வைத்திருக்கிற வேலையை யார் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு போகிறாங்களோ ஹீ இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். யோவான் ஸ்நானனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பெண்ணின் வயிற்றில் பிறந்தவரில் இவரை விட சிறந்தவர் எவரும் கிடையாது என்று. ஏன்? யோவான் ஸ்நானன் என்ன பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தார், இல்லை பெரிய கிரிக்கெட் வீரராக இருந்தாரா? ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சொன்னதை கரெக்டாக செஞ்சுட்டு போனார், அவ்வளோதான். கரெக்டாக. அப்போ இந்த உலகம் சொல்கிற சக்ஸஸ் வேறு, ஜீசஸ் சொல்கிற சக்ஸஸ் வேறு. உங்கள் குழந்தைங்களை ஏசு கிறிஸ்து கொள்கிற சக்ஸஸ்ஃபுல் பிள்ளைங்களா வளர்க்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் நிலையானது. இந்த உலகம் சொல்கிற சக்ஸஸ் நிலையற்றது. அந்த சக்ஸஸ்னால அவங்க ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய, உண்மையிலே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய இருதயத்தில் இறை வார்த்தை விதைப்பது தான் நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய செல்வம். பவுல் என்ன சொல்கிறாரு? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் குப்பைன்னு கருதுறேன், ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் குப்பை. பவுல் பணக்கார விட்டு போயிருந்தான், ஒரு பெரிய சோல்ஜர், ரோமன் சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தாரு. அந்த காலத்தில் ரோமன் சிட்டிசன்ஷிப்னா இப்போ நம்ம யூஎஸ் கிரீன் கார்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. பாருங்கள், எல்லா சிறுகளையும் சிலுவையிலையும் நிறைய பேர் அடைச்சு கொண்டாங்க. ஆனால் பவுல் சிலுவையில் அடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ரோமன் சிட்டிசன் சிலுவையில் அடிக்கக்கூடாது. அந்த காலத்து ரூல் அப்படி. மற்ற எல்லோரும் யூதர்கள், அதனால் அவங்கள சிலுவையில் அடிக்க முடிஞ்சது. தலைகளை சிலுவையில் அடித்தாங்க, எக்ஸ் வடிவத்தில் சிலுவையில் அடித்தாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் பணியில் படிச்சிங்கன்னா இப்போ அந்த சிட்டிசன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும் இல்லையா? அவரை அடித்து கொலை பண்ணுறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நான் ரோமை குடிமகன்னு சொன்னோன்னு, ஐயோ ரோமன் குடிமகன், நீ அப்போது ரோமுக்கு போன அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா அவ்வளோ மரியாதை ரோமர் குடிமகன் சொல்கிறது அந்த காலத்தில். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? இதையெல்லாம் நான் குப்பை என்று கருதுகிறேன், ஆண்டவரை அறிகிற அறிவே ஒப்பற்ற செல்வம். நீங்கள் இறை வார்த்தையை உங்களுடைய குழந்தைகளுடைய இருதயத்தில் விதைச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தை அவர்களை வழி நடத்தும், அந்த வார்த்தை அவர்களை பாதுகாக்கும். குழந்தைங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது என்ன சொல்கிறாரு? சங்கீத ஆசிரியர், ஒரு இளைஞன் தன்னை
மாசற்றவனாக பாதுகாத்துக் கொள்வது எப்படி? ஆண்டவருடைய வார்த்தையினால் அன்றோ? ஆண்டவருடைய வார்த்தையே உங்களுடைய பாதைக்கு விளக்கு, காலுக்கு காலுக்கு விளக்கு, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ இதை நீங்கள் கொடுக்கறது முக்கியமா? எத்தனை பேர் பைபிளை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நான் பாடப்படிப்போட இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? கை தூக்க வேண்டாம். ஆனால் இதை செஞ்சுருந்தீங்கன்னா பாடம் ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்பொழுது இறை வார்த்தை உள்ளத்தில் ஊன்றப்படுகிறதோ கடைசியில் வந்துடுது. மற்றவங்க 10 மணி நேரம் படிக்கிறது இவங்க 2 மணி நேரம் படித்தா கூட இவங்களுக்கு புரியும். தானியேல் அப்படி தான் இருந்தார் இல்லையா? கடவுளை பற்றிய ஞானத்தில் அவர் அதிகமாக இருந்ததுனால மற்றவங்களோட 10 மடங்கு ஞானம் உள்ளவராக இருந்தார். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த உலகம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி புக்கை படி எக்ஸாம் வந்ததுன்னா பசங்க யூத்துக்கு வர பசங்களை நம்ம ஜபத்துக்கும் கட் பண்ணுறோம். பேரண்ட்ஸும் வர்றது கிடையாது. என்னன்னு கேட்டால் பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்குது பிரதர். இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? எக்ஸாமுக்கு கொடுக்குறோமா, ஜிஎஸ் கொடுக்குறோமா? எல்லா வாரமும் நம்ம ஜபத்துக்கு கொடுக்குறோம். எக்ஸாம் அன்னைக்கு பிள்ளைங்க வர்றது கிடையாது, பேரண்ட்ஸும் வர்றது கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம வாயில் சொல்கிறோம் ஆண்டவருக்கு தான் முதலிடம், ஆனால் நிறைய நேரத்தில் அப்படி செய்கிறது கிடையாது. ஸோ தயவுசெய்து இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா போதும். இறை வார்த்தையை கொடுத்தீர்கள் என்றால் எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி தான். ஒரு குழந்தையுடைய இருதயத்தில் இதை நான் ஃபோர்ஸ் பண்ணி விதைக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் டெய்லி உட்காந்து பைபிள் படி அப்படி செய்யக்கூடாது. நான் முதலே சொன்னேன், அவர்களும் அறியாதபடி அவருடைய இருதயத்தில் விதைக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக வீட்டில் பசங்களோட ஒரு விளையாடும் போது இதை லைட்டாக அப்படியே இன்டியூஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா பசங்க ஆட்டோமேட்டிக்காக அதை அவங்களும் என்ஜாய் பண்ணுவோம். என்னுடைய பசங்களுடைய ஒரு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? நாங்கள் காரில் ஏறி உட்காந்தோன்னா டேடி குவிஸ் கொஸ்டின் கேளுங்கன்னுவாங்க. தே என்ஜாய் ரீடிங் தி பைபிள். இப்போ எனக்கு அவங்களுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு எனக்கு கொஸ்டின் தெரியல, அந்த அளவுக்கு பசங்களுக்கு பைபிள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஒரு 3 நாட்கள் இப்போ இந்த விடுமுறையில் வெளியில் போய் ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தோம். கிளம்பும் போதே பசங்க கேட்ட போதோ கொஸ்டின், டேடி பைபிள் குவிஸ். நீங்கள் அதை ஒரு என்ன சொல்கிறது, கஷ்டப்படுத்தி படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி தான் கொடுக்கணும் பைபிளை, இல்லையா? நம்மளுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க இல்லையா? ரொம்ப கசப்பான மாத்திரை என்ன பண்ணுவாங்க? இனிப்பாக இருக்குதா இல்லையா? ஒரு நர்ஸு கேட்கலாம், லிபியா சிஸ்டர் ரொம்ப கசப்பான மாத்திரைக்கு ஒரு ஸ்வீட் கோட் அடிச்சிருப்பாங்களே சிஸ்டர். ஆமா. அந்த ஸ்வீட்னால ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது இல்லையா? இல்ல மேல போனாலும் அது ஆனா கசக்க செய்யும். அந்த கசப்பை மறைச்சு இனிப்பா கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட்றோம். ஓகேங்களா? குழந்தைங்க கிட்ட பைபிள் நம்ம அப்படிதான் கொடுக்கணும். அப்படியே கசப்பாக கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இரிட்டேட் ஆகிடும். ஸோ ஒரு இனிப்பாக கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் அந்த ஞானத்தை கொடுப்பார், அது எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அந்த இறை வார்த்தையில் வளர ஆரம்பிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஓகே, குட். அப்போது முதல்ல மன்னிக்கிறத பற்றி நம்ம சொன்னோம். அடுத்தது தாழ்ச்சி ரொம்ப 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 அவசியம். தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும். தாழ்ச்சி இருந்தால் தான் கீழ்ப்படிதல் வரும். நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்மை விட மேல் அதிகாரிகளுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, அடுத்தது ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்கு கீழ்ப்படிவது மிக 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 அவசியம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது, தயவுசெய்து விஜய் மோசம், அவன் மோசம், இவன் மோசம் மற்றவங்களை குறை சொல்கிறத விட்டுருந்தோம். உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஓகேங்களா? கடவுளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. சூஸ் பண்ண போகிறது அவர் தான். நீங்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டாலும் அவர் முடிவு பண்ணிட்டார் யாரை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. அவங்க தான் வர முடியும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொறுப்புகளையும் யார் வைக்கிறது? ஆண்டவர் தான் வைக்கிறார். எல்லா அதிகாரமும் அவரால் அன்றி வேற ஒரு அதிகாரமும் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் நம்ம சும்மா சண்டை போட்டுட்டு இப்போ நீங்கள் ஸ்டாலினையோ விஜயையோ இன்னொருத்தரையோ திட்டுறதுனால யாருக்கு கெடுதல்? நீங்கள் தான் பாவத்தில் விழுவீங்க. ஒருத்தர் குறை சொல்லும்போது நம்ம எந்த பக்கம், எந்த கட்சியில் நிற்கிறோம்? குறை சொல்லும்போது எந்த கட்சியில் நிற்கிறோம்? ஜீசஸ். திமுக கிடையாது, சாத்தான் கட்சியில நிக்கிறோம். நமக்கு அந்த கட்சியெல்லாம் தேவை கிடையாது. ஆன்மீக உலகத்துல நீங்க எந்த கட்சியை மோசமா சொன்னாலும் சாத்தான் கட்சியில நிக்கிறோம் நம்ம. நம்ம கையில தானே இருக்கு தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்து. யாரு பணம் பார்த்து ஜனல ஜம் பண்ணி ஓட்டு போடாது, தப்புன்னு சொல்ல வரல நானு. ஆனா அவங்கள பற்றி தப்பு தப்பா பேசக்கூடாதுன்றேன்.
யாராக இருந்தாலும் அவங்கள பேசாதீங்க தயவுசெய்து. அதனால உங்கள் ஆத்மாவுக்கு நல்லது கிடையாது, யாருக்கும் பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் தான் ஆத்மாவை இழந்து போவீங்க. இப்போ நீங்கள் பேசுறதுனால என்ன உலகம் மாறிட போதா? ஒண்ணும் நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆளை போடுங்க, நீங்கள் பிடிச்சவங்கள போடுங்க, தப்பு கிடையாது. நான் எந்த இவங்களை போடுங்க அப்படின்னு சொல்ல வர்றது, தயவுசெய்து அப்படி நினச்சிடாதீங்க. குறை சொல்லாதீர்கள். குறை சொல்லும் பொழுது பாவத்தில் விழுறீங்க, வேற ஒன்றும் சொல்லு. குட். ஓகே. அடுத்தபடி தாழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், இல்லையா? வானதூதர்களாக இருந்தவர்கள் பேய மாறினதுக்கு முக்கியமான காரணம் தாழ்த்த முடியாமல் போனதுனால தான். அப்போ நம்ம மனுஷனாக இருந்து நம்மளை தாழ்த்த முடியலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த தாழ்ச்சியை இறை வார்த்தையின் அடிப்படையில் தாழ்ச்சி, இயேசு கிறிஸ்து சொன்ன தாழ்ச்சி என்னன்றது குறித்து நம்ம அது ஒரு 1 or 2 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னிடமிருந்து இதை கற்றுக்கொள்ளுங்கள்ன்றாரு. நமக்கு தெரியலன்னா ஜீசஸ்ட கட்டாயம் இதை பற்றி கேட்கணும். சூப்பராக உங்களுக்கு டெஸ்ட்லாம் கொடுப்பார் ஆண்டவர். தாழ்ச்சியை கேட்டு பாருங்க, நிறைய கற்றுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு ஜெபிப்பது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறார். கரெக்டா? ஓகே. நம்மளும் டேபர்நாக்கிள் ப்ரேயர் அப்படின்னு ஒரு ஜெபத்தை கற்றுக்கிட்டோம். ஆவியிலிருந்து ஜெபிப்பது எப்படி அப்படின்றத குறித்து நம்ம அதை பற்றி ஒரு 5-6 வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன எல்லாமே ஒவ்வொன்றும் வீடியோஸ் இருக்குது. பட் இதில் எத்தனை பேர் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? இதை தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க முடியும். எல்லாம் நான் தெரியும் பிரதர், என்னால் மெசேஜ் கொடுக்க முடியும், நான் மெசேஜ் கொடுத்தா மக்கள் சூப்பராக கேட்பாங்க, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வார்த்தை படிச்சுட்டு எனக்கு பயந்து போயிட்டேன். நான் உண்மையிலே ஐ திங்க் நேற்று சாட்டர்டே ஒரு மெசேஜ் எடுக்கும்போது அதில் அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒரு எஜமான் வெளியில் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வரும்போது லேட்டாக வந்தாலும், எத்தனை மணிக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் விழித்திருக்கிற வேலையால் பாக்கியவான், இல்லைன்னா அவன் அடிபடுவான்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ அவர் லேட்டாக வரும்போது வேலைக்காரன் ஒழுங்காக இருந்தானா, முழிச்சிருந்தா அவருக்கு பணிவிட செஞ்சானா அவனுக்கு ஓகே, இல்லைன்னா தண்டனை திரும்ப பெறுவான். இதில் அந்த எஜமானுடைய விருப்பம் என்ன என்று தெரிந்து கொண்டு அதை சரியாக செய்யலைன்னா அவன் அதிகமாக அடிபடுவான் இருக்குது. எஜமானுடைய விருப்பம் என்ன என்று தெரியாமல் ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவன் குறைவாக அடிபடுவான் இருக்குது. அவன் இறை வார்த்தையை நிறைய தெரிஞ்சிட்டு நம்ம ஒழுங்காக செயல்படணும், அடி நிறையா உளுன்னு இருக்குது. கரெக்டாக? பைபிள் அதிகமாக படிச்சுட்டு ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னா, பைபிளை ஒழுங்காக படிக்காமல் கம்மியாக ஃபாலோ பண்ணுறவங்களோட பைபிள் அதிகமாக படித்தவங்க அதிகமாக உதவாமான்னு இருக்குது. அதுக்கு அர்த்தம் அதுதான். இயேசு கிறிஸ்துவை அதிகமாக தெரிந்தவர்களிடம் அதிகம், அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அதிகம் கொடுத்தவர்களிடம் அதிகம் கேட்கப்படும், இல்லையா? உண்மையிலே ஜீசஸ் மினிஸ்டர் நிறைய கொடுத்துருக்கிறார். இந்த மினிஸ்ட்ரி நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் ஒழுங்காக உட்காந்து எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா வேறு எந்த மினிஸ்ட்ரி போனாலும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும், இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முறை இங்கே வரவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ கடவுள் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறார், நிறையா எதிர்பார்க்குறார். உண்மையிலே இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. 2004 1 வருடம் இந்த வார்த்தை என்னுடைய மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. அதிகம் கொடுத்தவங்ககிட்ட அதிகம் கேட்பேன். இந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்போ பைபிள் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அதிகம் கொடுத்தவனிடம் அதிகம் கேட்கப்படும். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு நல்ல வேலை, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நம்ம காதல் வச்சுங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய புண்ணியமா இல்லையா? நிறைய பேர் சரி சொல்ல முடியாது. நம்ம விரும்புறவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது ஒரு சந்தோஷமான விஷயமா இல்லையா? அது கூட சொல்ல மாட்டீங்க. ஓகே, சந்தோஷமான விஷயம் தான் பிரதர். நல்ல குழந்தைகள் கொடுத்தார் ஆண்டவர், நல்ல வேலை கொடுத்தார், நல்ல உடல் நலம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல சகோதரிகள், நல்ல பெற்றோர்கள். ஒரு மனுஷன் வேற என்ன வேணும்? எந்த குறையும் இல்லாமல் இருந்தேன் நான். ஆனால் இந்த வார்த்தை எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்தது. அதிகம் கொடுத்தவனிடம் அதிகம் கேட்பேன். இதுக்காக நான் தியானத்துக்கு போனேன். ஐயோ நிறைய கேட்குறேன்னு சொன்னாருன்னு சொல்லி அந்த வார்த்தையினாலே உந்தப்பட்டு கடவுள் என்னை மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இறை வார்த்தை நிறைய கொடுத்துருக்கிறார். அதனால நம்மிடமிருந்து கடவுள் நிறையா எதிர்பார்க்கிறார். இதுக்கப்புறம் கடவுள் நமக்கு அன்பை குறித்து போதிக்கிறார், இல்லையா? நமக்கு யோவான் 13வது அதிகாரத்துல இருந்து பார்க்குறோம். அன்பை குறித்து சொல்றார். யார் வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க, அப்புறமா பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க. ஓகே,
அன்பை பற்றி சொல்லும்போது நம்ம கிட்டத்தட்ட அது ஒரு 4-5 வீடியோ எடுத்திருக்கிறோம் கடவுளுடைய அன்பை குறித்து இல்லையா. அளவிட முடியாத அன்பு அப்படின்னு ஒரு வீடியோஸ் ஒரு 5 வீடியோ இருக்கும். அதில் கடவுளுடைய அன்பை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து எப்படி வெளியில் கொண்டு வருதுன்னு குறித்து தியானிக்கிறோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் தன்னலம் துறக்கிறத பற்றி சொல்கிறார். சரி, கடவுள் மேலே அன்பு இல்லாமல் தன்னலம் துறக்க முடியாது. அன்பு இருக்கும்போது சுயம் ஆட்டோமேட்டிக்காக மறிக்கும். அன்பு இல்லாமல் நீங்கள் சுயத்துக்கு மறிக்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் சுயத்துக்கு மறிக்கிறதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா. பட்னி கிடப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, இதெல்லாம் வெளி அடையாளங்களும் பண்ணி ஒன்றாக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மேல் அன்பு அதிகமாக அதிகமாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நம்முடைய சுயத்துக்கு மறிப்போம். ஒரு தாய் குழந்தைக்காக தன்னுடைய சுயத்தை நிறைய மறிக்கிறாங்களா இல்லையா. இப்போ ஓகே, ஒரு குழந்தை 12 மணிக்கு எழுந்துச்சு அழுது பாலுக்காக, ஒரு 3 மாத குழந்தை, அம்மா இப்பெல்லாம் கொடுக்க முடியாது, காலைல வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்களா? ஓகே, 12 மணிக்கு பால் கொடுப்பாங்க. 2 மணிக்கு மறுபடியும் அழுது, அம்மா எழுந்துச்சு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? என்ன ஒரு அம்மாக்காரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கொடுப்போம் brother. கண்டிப்பா brother. கைவிட்டுறாதீங்க, உங்களை ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறேன் நான். ஓகே, மறுபடியும் 4 மணிக்கு மறுபடியும் அழுது எழுந்துச்சு கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்போம். ஓகே, இந்த தியாகம் இதே வீட்டுக்காரர் ஒரு 12 மணிக்கு ஒரு டீ கேட்குறாரு, அப்புறம் 2 மணிக்கு ஒரு டீ கேட்குறாரு, அப்புறம் 4 மணிக்கு ஒரு டீ கேட்குறாரு. குறை சொல்லாமல் எந்த ஒய்ஃபாவது எடுத்து கொடுப்பாங்களா? இதுல ஓகே, அப்போ அன்பு அதிகமாகும்போது என்ன ஆகுது, சுயத்துக்கு மறிக்க முடியுது. அது கஷ்டமாகவும் தெரியுது கிடையாது. கரெக்டா? ஹலோ, அன்பு அதிகமாக அதிகமாக தன்னலம் திறப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. இயேசு கிறிஸ்து மேல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அன்பு அதிகமாகுதோ நம்மை நாம் திறப்பது மிக மிக எளியது. அதனால் நம்ம சுயத்துக்கு வெறுக்க சொல்கிற ஆண்டவர் இல்லையா. லூக்கா 9:23 பார்த்தீங்கன்னா என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் நம்ம கல்வாரி சிலுவை வரைக்கும் அவரை பின்பற்றி போனோம்னா தன்னலம் திறப்பது மிக மிக அவசியம். தன்னலம் திறக்கிறதுக்கு மிக முக்கியமானது கடவுளுடைய அன்பு. கடவுளை நம்ம அன்பு செய்கிறது. எந்த அளவுக்கு நம்ம அவரை அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் சுயத்துக்கு மறிக்க முடியும். சுயத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம மறிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஓகேங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க, ஒரு 5-10 மினிட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்டட் தான் இல்லையா. இதில் இப்போ நீங்கள் இந்த ஆர்டரில் போகலன்னா கரெக்டாக வராது. நான் ஃபஸ்ட்டு ஓகே நம்பிக்கையை பற்றி பேசுகிறேன் பிரதர், அடுத்தது நான் நேராக பரிசுத்தமாக வாழ்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன்னு போனீங்கன்னா ஃபுல்லாக போகும். கொஞ்ச நாள் இருப்பீங்க, மறுபடியும் கீழே விழுவீங்க. நம்பிக்கையில் பரிசுத்தமாக முடியும், ஆனால் நம்பிக்கை அன்பை ப்ரொடியூஸ் பண்ணலன்னா பொத்துன்னு பரிசுத்திலேருந்து கீழே விழுவோம். நான் நம்பிக்கையில் வளர்கிறேன், என்னோட பரிசுத்தமாகறேன், ஆனால் தாழ்ச்சி இல்லைன்னா மறுபடியும் கீழே விழுவீங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் பரிசுத்தத்தில் நிலைச்சு நிற்கணும்னா நம்பிக்கை வேணும், அன்பை கடவுளுடைய அன்பை நமக்கு உள்ளத்துலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், தாழ்ச்சியும் இருந்தால் தான் அதில் நிலைச்சு நிற்க முடியும். அப்போது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதில் நம்ம கிட்டத்தட்ட எல்லா இப்போ நம்ம சொன்ன எல்லா டாப்பிக்கும் நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? பயிற்சி பண்ணணும். எனக்கு டாபிக்லாம் தெரியும் பிரதர், சூப்பராக நம்ம மெசேஜ் கொடுப்போம் பிரதர்ன்றதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு பரலோகத்தில் நமக்கு ரிவார்டு கொடுக்க போகிறதில்லை. கடைபிடித்துட்டு செஞ்சோம்னா ஓகே சூப்பர் ரிவார்டு, கடைபிடிக்காமல் செஞ்சோம்னா பரலோகத்தில் சிறியவன் என்று அழைக்கப்படுவான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போது இதெல்லாம் செஞ்சு முடித்து நம்ம பரிசுத்தமாகும் போது ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போஸ்தலர் பாருங்க, இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் கொண்டு போகிறாரு. யோவான் 15:3 வரும்போது நீங்கள் என்னுடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இல்லாமல் கடவுளுடைய வார்த்தையினாலே, நம்பிக்கையினாலும், கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையினாலும், இறை வார்த்தையினாலும் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இப்போ இறந்து உயிர் தழும்போது பெந்தகோஸ்து அன்னைக்கு என்ன ஆகுது, ஆவியானவர் வரும்போது அவங்களுடைய இருதயத்தில் ஒரு கரையும் இல்லை, பர்ஃபெக்டாக இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்குது. அவர் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர்கள் முழுவதுமாக நிரப்பப்படுகிறார்கள்.
இந்த ப்ராசஸ் இல்லாமல் நம்ம மேலே பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தாலும் கொஞ்சம் தான் நிரப்ப முடியும். இப்போ ஐ திங்க் நேற்று முந்தினால நாங்கள் ஐ திங்க் சண்டே ஒரு 4-5 சகோதரருக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கடவுள் காண்பித்த ஒரு காட்சி, ஒருத்தருக்கு ஒரு சின்ன கப்பில் ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றுறாரு, ஒருத்தருக்கு ஒரு பக்கெட்டில் ஊற்றுறாரு, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாத்திரத்தில் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்தில் எவ்வளோ இடம் இருக்குதோ, எவ்வளோ இடம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் ஆவியை ஊற்ற முடியும். ஆனால் இந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ணும்போது நம்முடைய இருதயம் முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்படும். அப்போஸ்தலருடைய இருதயம் முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்பட்டிருந்ததுனால ஆவியானவர் வரும்போது பெந்தெகோஸ்து அன்னைக்கு அவர்கள் முழுவதுமாக இல்லையா அவருடைய சிந்தனையும் முழுமையாக ஒரே நாளில் புதுப்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் போயிட்டு எங்கேயும் சிந்தனையை புதுப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணல. ஏன்னா ஃபுல் அபிஷேகம் உங்கள் ஸ்பிரிட்லேருந்து வெளியில் வந்ததுன்னா உங்களுடைய மனதையும் அது ஆட்டோமேட்டிக்காக புதுப்பித்து விடும். இறை வார்த்தை உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, இருதயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானுடைய அபிஷேகம் வரும்பொழுது நீங்கள் முற்றிலுமாக ஒரு புதிய மனிதனாக மாற்றப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையிலே நிறைய செக் பண்ணி பார்த்தேன். ஜீசஸ் எடுத்த அந்த ப்ராசஸில் உள்ள எல்லாத்தையும் கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது புதிய புதிய மெசேஜுக்கு ரெடி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கொடுத்த மெசேஜை மறுபடியும் கேட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா சீடர்களைப் போல நம்மால் முழுமையான ஒரு சீடர்களாக நம்மால் மாற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, க்ளோரி டு காட். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.